ஹலோ நண்பர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா NS 160 2024 எடிஷன் வந்து இருக்குங்க. ஸோ லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் LED ஹெட்லைட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஹாலஜன் செட்டப்பை எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம NS 200 வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்டாக இந்த NS 160 அண்ட் NS 200 NS 125 இது மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்லைட் சேஞ்சஸ் அண்ட் அந்த கன்சோல் மீட்டர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே காமன் சேஞ்சஸ் தான். அதுலேயும் இந்த NS 160 அண்ட் NS 200 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலருங்க. அப்போ எக்ஸாக்டாக நிறைய விஷயங்கள் சிமிலராக பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த டூயல் சேனல் ABS அண்ட் இந்த பிரேக்ஸு, டயர்ஸு, தென் சஸ்பென்ஷன்ஸு, ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ராக்ஸ் மோனோ சஸ்பென்ஷனு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸு, உங்களுக்கு கன்சோல் மீட்டர் வித் நேவிகேஷனோட ரெண்டு வண்டியிலுமே எல்லாமே சேம் தான். எது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா இதோட என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 160cc என்ஜினுங்க. பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இது 17.03 BHP பவர் அண்ட் 14 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. லிட்டரலி ஒரு 160cc கேட்டகரியிலேயே இந்த பைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பவர் பைக். ஒரு உதாரணத்துக்கு ஹோண்டா 200, அதாவது ஹோண்டா CB 200 ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹார்னெட், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 180cc என்ஜினுங்க. ஸோ கிட்டத்தட்ட 200cc தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பல்ஸ் 200 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒரு 18 BHP 17 BHP இந்த பவர் தான் இருக்கும். ஒரு 200cc பைக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17 BHP அண்ட் 18 BHP பவர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பஜாஜ் NS 160 பொறுத்த வரைக்கும் இது ஒரு 160cc கேட்டகரியில் இருந்தாலும் டாப் மோஸ்ட் பவருங்க. அதாவது 17 BHP டாப் மோஸ்ட் பவர் அப்படின்றப்போ இது வந்து ஹை எண்டில் செம பவராக இருக்கும். ஆனால் இதை விட இனிஷியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 160 வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்கும். பட் பவர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NS 160 தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பவர்டு 160 பைக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே என்ஜின் வைஸ் பார்க்குறப்போ நமக்கு 17 BHP பவர் அண்ட் 14 Nm ஆஃப் டார்க்குங்கிறப்போ ஒரு டீசெண்டான ஒரு பவர்னு சொல்ல முடியாது. இதுதான் செக்மெண்ட்லேயே ஹையஸ்ட் பவர் பைக். ஓகேங்களா? ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அண்ட் ஆயில் கூலிங் ரேடியேட்டரோட வரும் இந்த வண்டி. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், 6 ஸ்பீட் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 160cc மாதிரி இருந்தாலும் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய சட்டை, அதாவது இந்த அவுட்லுக்கு அண்ட் அந்த டயர்ஸு, பிரேக்ஸு, சஸ்பென்ஷன்ஸு, டெலஸ்கோபிக்ஸ் அந்த சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஹெட்லைட்ஸ், தென் அதுக்கப்புறம் ரியர் லைட்ஸ், இண்டிகேட்டர் லைட்ஸு, டிசைன்ஸு, பெயிண்ட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NS 200 எக்ஸாக்ட் காப்பி தான் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. காப்பின்றதை விட அந்த வண்டியில் இருக்கிற அதே விஷயங்கள் தான் இந்த வண்டியிலுமே இருக்குது. ஓகேவா? தென் பிரேக்ஸ், டயர்ஸ், நான் சொன்ன மாதிரி டயர்ஸ் இந்த வண்டியில் 100 செக்ஷன் ஃப்ரண்ட்லையும், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 130/70 செக்ஷன், ரெண்டுமே 17 inches தாங்க. ஸோ டிஸ்க் பிரேக்கோட சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் டு NS 200. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 280 mm டிஸ்க் பிரேக், ரியரில் 230 mm அண்ட் டூயல் சேனல் ABS வித் கிரெமிகா கேலிப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம், இன்க்ளூடிங் அந்த பெயிண்ட் ஜாப்ஸ் அண்ட் அந்த ரிம்ஸில் வரக்கூடிய ஸ்ட்ரைப்பிங் லைன்ஸு, இது எல்லா விஷயங்களுமே பைக்கில் எக்ஸாக்டாக NS 200ம் சரி NS 160 சரி ரெண்டுமே மோராரில் சிமிலர் தான். இதுக்கு முன்னாடி செக்மெண்ட்டில், அதாவது இந்த வருஷத்தில் மட்டும்தான் இந்த அளவுக்கு சிமிலர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டயர் சைஸ் கம்மியாக இருந்திருக்கும், சஸ்பென்ஷன்ஸ் வேறு அண்டு டியூவல் சேனல்லாம் வராது, சிங்கிள் சேனல் ABS தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் இப்போ இந்த 24 எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2024 எடிஷனில் எல்லா விஷயங்களுமே சிமிலராக வந்து கொடுத்துட்டாங்க. இது ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் யாருக்குன்னா 160cc NS வாங்குறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ NS 200 அது ஒரு டாப் கிளாஸ். பட் NS 160 பொறுத்த வரைக்கும் அதுக்குமே நிறையா ஃபேன் பேஸ் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த 160cc பைக்கில் கிக்கர் வரும், NS 200ல் கிக்கர் வராது. ஓகேவா? அண்ட் அப்படியே நீங்கள் ரியர் சைடில் வந்தீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் ஜாப்ஸ் கோர்ஸ் பயங்கரமான ஒரு பெயிண்ட்டு. இதே கலர் வந்து பார்த்தீங்கன்னா NS 200லையுமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் NS 200 இருக்க அந்த ஒயிட் கலர் அண்ட் கிரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NS 160க்கும் கிடைக்கும். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 160 ஆகட்டும் 200 ஆகட்டும் இந்த ரெண்டு பைக்குக்குமே சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ஸோட லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப் அப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் லைட்ஸில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. ஆனால் ரியரில் பார்க்குறப்போ நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ், அந்த டியூக்கோட இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ரியரில் நம்பர் பிளேட் ஹோல்டரோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசு, வேறு ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, இது பார்க்குறப்ப நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்குது. மற்றபடி சீட்ஸு, டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 லிட்டர் தான், அதே கெப்பாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. E20யோட ஃபியூவல் அப்டேஷன்ஸோட வருது. அண்ட் அதே மாதிரி பல்சர் அப்படிங்கிறத லைட்டாக ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் சாரி கார்டு வரும். அதாவது சாரி கார்டு மீன்ஸ் ரியரில் லேடிஸ் ஏரியா உட்காரத்துக்கான ஒரு கார்டு வந்து வரும். 200ல் வராது. பட் இதே கார்டு நீங்கள் 200க்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தாங்க. என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆயில் கூலிங் என்ஜின். இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பழைய விஷயங்கள் அப்படியே தான். ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா NS 200ல் நான் ஃபீல் பண்ண ரிஃபைன்மெண்ட் அளவுக்கு NS 160 வந்து கிடையாது.
இது ஒரு ரகுடான ஒரு இன்ஜின். ரகுடு மீன்ஸ் எல்லாமே ரகுடாக இருக்கும். உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங்லேருந்து பைக்கோட ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ஓட்டுறது அந்த பர்ஃபார்மன்ஸ் அழுத்தி பிரிக்கலாம் வண்டியை, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு இருக்காது, ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்மூத்னஸ் இருக்காது. பட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக சூப்பரான ஒரு இன்ஜின். அண்ட் சீட்டோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 800 mm ஆல்மோஸ்ட். ஸோ நீங்கள் 5'6", 5'7" மேலே இருந்தால் உங்களுக்கு தாராளமாக சீட் ஹைட் வந்து எட்டும். எனக்கு பக்காவாக இருக்குது. அண்ட் அப்படியே பைக்கில் ஏறி உட்காந்து காட்டுறேன். ஸோ உட்காரோட கம்ஃபர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலர் அண்டு சொன்ன மாதிரி 3 கலர்ஸில் வரும். இந்த வேரியண்ட்டில் ஸ்டாக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேவிகேஷனோட இந்த பைக் வந்து வந்துடும். நேவிகேஷன் மீன்ஸ் உங்களுக்கு 10x10 நேவிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு கன்சோல் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ கன்சோல் நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதோட கன்சோலுமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு NS200 இது ரெண்டோட கன்சோலுமே மோர் ஆர் லெஸ் சிமிலர். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு டேங்கோட அந்த கிளாசி ஃபினிஷிங்னஸ் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே பல பலன்னு இருக்குது டேங்க்கு. அண்டு சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. லைக் மோட் பட்டன், அதாவது இது மோட் பட்டன் கிடையாது, இது ப்ளூடூத்தோட பட்டன் வந்து இருக்கும். இதே பட்டன் தான் N160லையும் N150லையும் வந்து பார்த்திங்கன்னா மோட் பட்டன் ஆக்ட் ஆகும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் பேரிங்கான பட்டன். இன்டெகிரேட்டடாக ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாஸ் சுவிட்சும் இதிலே வரும், பாஸும் இதிலே வரும், ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே இதிலே வரும். இண்டிகேட்டர்ஸ் அதே டிசைன் தான், நல்லாயிருக்கு. ஹாரன் ஓரளவுக்கு டிசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. கிளச் கொஞ்சம் ஹார்டு தான். கிளச் வந்து NS200 கொஞ்சம் லைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி. அண்ட் கன்சோல் வந்து பார்த்துடலாம். கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ளூடூத் கன்சோல் இருக்குது இல்லையா, இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5 பைக்ஸில் வருதுங்க. ஸோ 5 பைக் அப்படிங்கிறப்போ நமக்கு NS200, NS160, NS125, அதுக்கப்புறம் N150, தென் N160. இந்த 5 பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 பைக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி 10x10 நேவிகேஷன்ஸ் வரும். கொஞ்சம் அப்டேட்டட் கன்சோல். அப்டேட்டட் மீன்ஸ் நீங்கள் கால் மெசேஜ் அலர்ட்ஸ் இதோட இன்க்ளூடிங்காக என்ன வரும்னா நேவிகேஷன் 10x10 நேவிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தெரியும். மற்றபடி இருக்க 3 பைக்ஸ்லையுமே சிம்பிளாக நம்ம N150ல் பார்த்த மாதிரி சாதா கன்சோல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் பெரிய கன்சோலுமே கூட. இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா NSல இருக்க அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கியர் இண்டிகேஷன்ஸ் வந்துடும், டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், தென் ஓடோ, இன்டெகிரேட்டட் ஃபியூவல் எக்கனாமி, ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமி வந்து வந்துடும். டிஸ்டன்ஸ் டு எம்டி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இதோட போட் பட்டன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி கன்சோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் ஃபியூல் பர் லிட்டரில் எல்லாமே காட்டும். உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 10x10 நேவிகேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் அப்டேட்டான ஒரு கன்சோல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ஜின் கில் சுவிட்ச், ஆன் சுவிட்ச், தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்இடிக்கு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. டே டைமில் எல்இடி தேவையில்லாமல் ரன் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் இந்த பட்டனை யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பவர் ஸ்டார்ட் பட்டன். ஸோ பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து பாருங்கள், கேளுங்க. நல்லா ஸ்மூத்தராகவும் அதே மாதிரி கொஞ்சம் பீட்டோடையும் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும். இந்த பீட் வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே புடு 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 புடுன்னு ஒரு மாதிரி சவுண்ட் இருக்கும், அண்டபிள் எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறனால. இந்த சவுண்ட் நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக எனக்கு ரைட் பண்ணிட்டு வரும்போது இதோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்டுச்சு. NS200ல் இதை விட கொஞ்சம் பீட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு அது கேட்கும்போது இன்னுமே நல்லா பீட்ஃபுல்லாக இருக்கும் வண்டி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பீட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த இன்டெகிரேட்டர் இதிலே வந்து மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுற அந்த ஒரு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஒரு லைட் செட்டப் அப்படியே பார்க்கலாம். செம்ம பவர்ஃபுல்லாக ஒரு ஹெட்ஸ் லைட்டுங்க. இன்னுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட் வந்து கிடையாது, நார்மல் லைட் தான் கொடுத்துருக்காங்க. பட் N160 இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஹாலஜன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல். நான் ஹை பீம் போட்டு காட்டுறேன். ஸோ இதுதாங்க இதோட ஃபேஸ் செட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். செம்ம பவர்ஃபுல்லான ஒரு லைட்ஸு. இன்னொன்று அந்த இலுமினேஷன்ஸ் நல்லாவே இருக்கும். முக்கியமாக அந்த நமக்கு அந்த இன்டெகிரேட்டடான லைட்ஸ் கொடுத்துருக்கறனால இன்னுமே நல்லா இருக்குது. அண்ட் டிஆர்எல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ரோபோட் ஹெட்லைட் மாதிரி இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அந்த பழைய பீஸ்டோட லுக் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகலை. இருந்தாலும் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படியே நம்ம ப்ரைஸ் அண்டு மைலேஜ் வந்து பார்த்துடலாம். இந்த வண்டியோட இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் படி எனக்கு தெரிஞ்சு 1,65,000 நினைக்கிறேங்க. ஸோ ஏன் எக்ஸாக்டாக தெரியுன்னா
பைக் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்குள்ளே தான் ஆகுது. ஸோ அதனால் இன்னுமே அப்டேட்டான ஒரு ப்ரைஸ் ரூல்ஸ் வந்து வரல. மேபி மார்ச் ஒரு எண்டுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் வந்து தெரிஞ்சிடும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1,65,000 அந்த ரேஞ்ச் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஊரில் இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் யாராவது எடுத்திருந்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ N160 ஒரு நல்ல மைலேஜ் பைக். ஏன்னா அது N சீரீஸ்லேயே ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு 50-55 கிடைக்கக்கூடிய ஒரு பைக்கு. ஆனால் என்எஸ் அப்படி கிடையாது. என்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு மிஷின். எனக்கு தெரிஞ்சு இது 35 to 40 வந்து கிடைக்குங்க. ஸோ ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் சொல்கிறேன், இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், சும்மா பிரிச்சுட்டு பறக்கும், டாப் எண்ட் நல்லாயிருக்கும். இனிஷியல்ஸில் கொஞ்சம் பைக் வந்து கம்மியாக இருந்தாலும் டாப் எண்ட் செம்மையாக இருக்கும். NS 160 டாப் எண்ட் சூப்பரான ஒரு பைக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 and 37 to 40 ஒரு ஆவரேஜாக அந்த வண்டியில் ஒரு நல்ல மைலேஜாக இருக்கும். நீங்கள் உங்கள் வண்டியில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்டேட்டட் லுக்ஸ் அண்டு அப்டேட்டட் 160cc NS இவங்க கொடுத்துருக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா இருக்கா, அண்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பைக்கோட லுக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனுக்கும் இதில் அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த கலர் சேஞ்சஸ் ஆகட்டும், லைட்ஸோட சேஞ்சஸ், ஈவனாக அதாவது NS 200 இதையும் ஒரே மாதிரி பார்க்குற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து இந்த வண்டியோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ அண்ட் ஷார்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு இருக்கும். ஸோ உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான BS6 பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. அதே மாதிரி இந்த வண்டியோட டெஸ்ட் ரைடு நம்ம சேனலில் இதை தொடர்ந்து வரும். ஸோ மறக்காமல் எல்லாருமே டெஸ்ட் ரைட் வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த வண்டியோட டெஸ்ட் ரைட் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.